முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் எங்கேயுமே நந்தி பகவான் நிற்க மாட்டார், அமர்ந்து தான் இருப்பார். இந்த கோயிலும் நந்தி பகவான் நின்றபடி இருப்பார். இதனுடைய முக்கிய அம்சம் நின்றபடி. இன்றைய காணொளியில நாம பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்திலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதுமையான ஒரு திருக்கோவிலா பார்க்க முடியுதுங்க. ஆமாங்க, இந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து திருவெண்ணைநல்லூர் செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆதனூர் என்ற அழகான கிராமத்தில் அமைந்திருக்குங்க இந்த அழகான திருக்கோவில். இந்த ஆலயத்துடைய மூலவர் ஆதிசிவனேஸ்வரர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகின்றார். இந்த கோவில் சேஷ நதியோரமாக இருப்பது தனி சிறப்பா சொல்லப்படுதுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் ஆதனூர் கிராமத்தில் சேஷை நதி கரையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வேதகிரி ஐயனார் கோயில். அங்கு அமர்ந்துள்ள ஆதி சிவனேஸ்வரர் ஆதிசக்தி ஆலயம். அதாவது கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த இந்த லிங்கம். இந்த ஆலயத்தில் வழிபட்டு சென்றால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் வழிவிட்டு செல்வார்கள். அதாவது உங்களிடம் பிரச்சனைக்கு தொடர்ந்து வந்தால் நீங்கள் வழிபட்டு விலக்கு ஏற்றிட்டு போனால் எதிரிகள் தானாக விலகி விடுவார்கள். இது உண்மை. முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் எங்கேயுமே நந்தி பகவான் நிற்க மாட்டார், அமர்ந்து தான் இருப்பார். இந்த கோயிலும் நந்தி பகவான் நின்றபடி இருப்பார். இதனுடைய முக்கிய அம்சம் நின்றபடி இருக்கிற என்னவென்றால் அடங்கா நந்தி, ஆணவ நந்தி. அதாவது அடங்காதவன் ஆணவம் பிடிச்சவனை அடக்கக்கூடிய இவர் ஒரு அடங்கா நந்தி. இங்கே வழிபட்டு சென்றால் அடங்காதவனை அடக்கியே தீரணும். இந்த கோவில காணப்படக்கூடிய சிவபெருமான் வெட்டவெளியில இருந்ததாகவும் இங்குள்ள கிராமத்து மக்கள் இந்த சிவலிங்கத்தை எடுத்து இங்கு கோவில் அமைத்து வழிபட்டு கொண்டு வருகின்றனர். இங்குள்ள நந்தியம்பெருமான் பார்த்தீங்கன்னா நின்ற நிலையில நம்மால பார்க்க முடியுதுங்க. இது போன்ற அதிசயம் வேற எந்த ஆலயத்திலையும் நம்மால பார்க்க முடியாதுங்க. இந்த ஆலயத்துடைய அம்பாள் சிவசக்தி அருள்பாலிக்கின்றார். விநாயக பெருமான் மற்றும் முருகப்பெருமான் மற்றும் சனீஸ்வர சன்னதிகளை இங்க நம்மால பார்க்க முடிகிறது. இந்த ஆலயத்துடைய மூலவர் 6 அடி உயரம் கொண்டதாகவும் பூமியில் புதைந்திருப்பதாகவும் இங்குள்ள கிராமத்து மக்கள் தெரிவிக்கின்றனர். சதுர வடிவ ஆவுடையாரோட நம்மால பார்க்க முடிகிறது. என்னங்க, இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.